ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லா வித சாப்பாட்டுக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் மஷ்ரூம் கிரேவி எப்படி நல்ல கம டேஸ்ட்டோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கூடவே போர் வாட்டரில் சமைக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸும் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நல்ல கம வாசனையோட இந்த காளான் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போது காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியான ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியிருந்தீங்கன்னா குழந்தைங்க கூட சில நேரம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யும் போது அந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைக்க வேண்டிய மசாலாவை அரைச்சிடலாம். ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, கூடவே 2 காஞ்ச மிளகாய், ஒரு சிறு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. ரொம்ப கருக வறுத்துடாதீங்க. லேசாக அந்த நிறம் மாறி கமகமன் வாசம் வரும். அந்த அளவுக்கு லேசாக மாறி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணீர் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குழம்பு செய்கிறதா இருந்தால் நல்லா தண்ணீர் ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அல்லது சைடிஷ் கிரேவி அப்படின்னா லேசாக நுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனது ஒரு சிறு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய பச்சை மிளகாய் அதையும் 2ஆக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி பச்சை ஸ்மெல் போயிட்டு அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் திரிஞ்சு வரணும். ஸோ மூடி வச்சு ஒரு மிதமான தீயில 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது தக்காளி நல்லா மேட்ச் ஆகியிருக்கு. அந்த எண்ணெயெல்லாம் லேசாக வெளியில் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்த பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் அந்த காளான் துண்டுகளை வந்து இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ காளான்லேருந்து நிறைய தண்ணீர் வெளியில் வந்து வேகும். ஸோ அதனால மூடி வச்சு ஒரு மிதமான தீயில 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு தண்ணீர் வந்து விட்டு வேகும். இந்த தண்ணீர் எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். ஸோ தண்ணீர் வத்தி வரட்டும். இப்போ நான் வறுத்து எடுத்து வச்சிருக்க மசாலாவை நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழம்பு செய்கிறதா இருந்தால் தண்ணீர் ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. சைடிஷ் கிரேவி அப்படின்னா இந்த அளவுக்கு செஞ்சால் போதும். அதுக்கிடையில் நம்ம காளானில் வந்திருக்க தண்ணீர் எல்லாம் வற்றி நல்லா ஆயில் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக காளான் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். மல்லி சீரகம் சோம்பெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா வந்து கரிஞ்சிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. லேசாக நிறம் மாதிரி அந்த மஷ்ரூம் கூட மசாலா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்துட்டு இருக்கும் போது கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அதிகம் தேவை கிடையாது. ஏற்கனவே காளான் நல்லா வெந்திருக்கும். இந்த மசாலா அந்த காளான் கூட சேர்றதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு போதும். குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து மூடி வச்சு ஒரு மிதமான தீயில 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரொம்ப வாசமாக ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டாவே அதோடைய வாசமே தனிதான். வீடே கமன்னு தூக்கிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் குழம்பு செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பா செய்கிறத விட இது சப்பாத்தி, பொராட்டா, தோசை அண்ட் சாதத்துக்கூடையும் சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. இப்போ டிப்ஸ் நேரம். பெரும்பாலான வீடுகளில் போர் வாட்டரில் தான், அதாவது போர் தண்ணியில் தான் வந்து சமையல் செஞ்சுட்ருக்காங்க. அப்படி சமையல் செய்யும் போது அதில் சாதம் வடித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் சோறு வந்து லேசாக குழஞ்ச மாதிரி வரும். எல்லோருக்குமே தெரியும். அந்த மாதிரி வர வேணாம் அப்படின்னா சாதம் செய்யும் போது அரிசி போட்டதும் அதே தண்ணீரில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து எலுமிச்சை சாறு சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் சாதம் வந்து ரொம்ப ஒயிட் கலரில் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அந்த போர் வாட்டர்னால உங்கள் சாதத்துக்கு வரக்கூடிய எந்த ஒரு இதுவும் வராமல் நீங்கள் நார்மலான நல்ல தண்ணியில் சமைச்ச மாதிரியே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான காளான் கிரேவியை கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.